ஓம் சாந்தி. முரளி படிக்கும்போதே எனக்கு தோன்றுகிறது, பாபா முரளியிலேயே புருஷார்த்தம் எப்படி செய்வது என்பதையும் கற்றுத் தந்து விடுகின்றார். நாம் சுயநலமற்ற தீய எண்ணங்கள் இல்லாத மனநிலையை மட்டும் கொண்டு வர வேண்டும். சேவையின் சம்பந்தங்களில் சுயநலம் இல்லை என்றால் சத்தியத்தன்மை இருக்கும். மேலும் மனதில் ஒருபோதும் எதிர்மறை சிந்தனைகள் வரவே கூடாது. பிகே ஆன பிறகும் கூட இது போன்ற எதிர்மறை குணாதிசயங்கள் இருக்கின்றன. அதாவது அவர்களுக்கு பகவானுடைய மகிமையை பாடுவது கூட கடினமாகிவிடுகிறது. இந்த எதிர்மறை குணங்களின் தாக்கம் மாலையின் மணியாக ஆகவிடுவதில்லை. ஓம் சாந்தி.